வணக்க மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நம்ம இங்கே வெளியில் நம்ம நியர்பையில் என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். நமக்கு இது வரைக்கும் அந்த நாள் வந்து நமக்கு தெரிஞ்ச ரூம் ஆஃபீஸில் இருந்தால் தெரியும். நம்ம ரூமுக்கு வெளியே என்னென்ன இருக்குது, ஏதோ பக்கத்தில் ஒரு பீச் இருக்காமா எல்லோரும் சொன்னாங்க. சரி, பீச் போய் எப்படி இருக்குது, இந்த ஊர் பீச் எப்படி இருக்குன்னு தெரியல. ஊர் பீச்சை நம்ம பார்த்துருப்போம், இந்த ஊர் பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கோம். நமக்கு அங்கே இருக்கிற ரூமுக்கு வெளியில் இருக்கிற மெயின் ரோடு எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல தான் பார்த்தீங்க வண்டி ஓட்டுறாங்க. எந்த அஃபென்ஸும் பண்ண முடியாது. ரோடு பாருங்க, கீழே போட்டால் ஃபைனா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஐடியில் லாக்கிட்டாங்க. அதே மாதிரி கார்ஸும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸாக தான் வண்டி ஓட்டுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த இதுலேயும் அர்ஜென்ட் பட்டில் போகக்கூடாது. நம்ம இப்போ ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறோனாலே நம்ம போய் ஒன்று வெயிட் பண்ணணும், வாக்கிங் சிக்னல் வர வரைக்கும். அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணாலும் அவங்களுக்கும் சிக்னல் வரணும், அப்போ தான் அவங்க டிரைவ் பண்ணிட்டு போவாங்க. ஆள் இல்லையே நான் சொல்லி வண்டி அவங்களும் ஓட்டக்கூடாது, சரி வண்டி வரலன்னு சொல்லி நம்மளும் கிராஸ் பண்ணக்கூடாது. சிக்னலுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நம்ம ரோட்டோட சைடில் போயிட்டுருக்கோம். நம்ம பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, அங்கே போய் அந்த பீச் பேர் என்னன்னு கேட்போம். யாரும் இன்னும் வரல, யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பீச் பேர் என்னன்னு கேட்டு அந்த பீச் பேரை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். இது நிறைய இருக்குங்க. மரைட்டோ கிச்சன் எக்யூப்மெண்ட். நம்ம ஊர் மாதிரி கிச்சன் திங்ஸ் எல்லாமே இருக்கிற கடையெல்லாம் இருக்குது இங்கேயும். நம்ம ஊரில் என்னென்ன கிடைக்குமோ அத்தனையுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர் டாக்ஸிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேம்ரி கார் தான் ஓட்டுறாங்க, வேறு எந்த காருமே அதிகம் ஓட்டுறதில்ல. நம்ம ஊரில் லக்ஸரியாக ஓட்டுற கார் தான் இங்கே டாக்ஸி. ஆமாம், கேம்ரின், இனோவா, ஐக்ராஸு, அதுதான் இங்கே டாக்ஸியாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பஸ் பாருங்க, ஃபுல் ஏசி தான். வடிவேல் சார் சொன்ன மாதிரி துபாய் ரோட்டில் முகம் தெரியும் சொல்வார்கள், அந்த மாதிரி ரோடு பாருங்க எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குப்பை கூட இல்லை, அப்படியே குப்பை நம்ம போட்டாலும் உடனே நம்ம பேரில் ஃபைன் வந்துருப்போமா. அதனால் நம்ம நீட்டாக ஃபைன் பண்ணணும், நம்மளும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இந்த நாட்டில் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால தான் எந்த ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளோ சீக்கிரம் நடக்கிறதில்ல. குப்பையெல்லாம் வெளியில் போடாமல் இவ்வளோ நீட்னஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம நாட்டிலையும் கவர்மெண்ட் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறோம், நமக்கு ஒரு கார் வந்துச்சு, கார் நின்று நம்மளை வாக்கிங் சிக்னல்னால நம்மளை கிராஸ் பண்ணி நடக்க சொல்கிறாங்க. நம்ம கிராஸ் பண்ணி வந்தோடனே கார் வெளியில் போகுது பாருங்க பின்னாடி. நம்ம இப்போ ரோடெல்லாம் கிராஸ் பண்ண முடியாது, இங்கே இந்த சிக்னல் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரோடு பாருங்கள் எம்டியாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு வாக்கிங் சிக்னல் வர வரைக்கும் ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது. சிக்னல் வந்துருச்சு, போகலாம். சரிங்களா, சிக்னல் வந்தால் தான் நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்குலாம் இங்கே கிராஸ் பண்ண முடியாது. இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம நாட்டிலையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம நாடும் ஃபாரின் மாதிரி ஆயிரும். நம்ம நாடும் ஃபாரின் மாதிரி தான். என்னதான் இவ்வளோ வசதி இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு நம்ம ஊரில் இருக்கிறதா நமக்கு ஒரு சந்தோஷம். இங்கே நமக்கு ஒரு வேலைக்காக வந்திருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி இங்கே எந்த சந்தோஷமும் கிடைக்காது. டெய்லியும் காலையில் வேலைக்கு போகணும், சாயங்காலம் எழுந்திரிச்சு ரூமுக்கு வரணும், இதுதான் நம்மளோட வேலை. இங்கே பாருங்க, இங்கே ஸ்பீட் லிமிட்லாம் கீழே வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராக்ல இந்த ஸ்பீட் லிமிட் தான் ஓட்டணும். நம்ம ஊர் மாதிரிலாம் ஒரே ட்ராக்ல எல்லாம் போகிறதெல்லாம் போகக்கூடாது. இந்த ட்ராக்ல இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்னா அத்தனை கிலோமீட்டர் தான் போகணும். மறுபடியும் ரோடு சிக்னல் க்ளீன் பண்ண வந்துட்டோம் பாருங்க. வாக்கிங் சிக்னல் வந்துருச்சு, சீக்கிரம் வாங்க ஓடிடலாம். இல்லைன்னா அடுத்து மறுபடியும் வாக்கிங் சிக்னல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். பில்டிங்கை பாருங்க மக்களே, எல்லாம் வெறும் டாலஸ்டாக தான் இருக்குது. சின்ன பில்டிங்லாம் அவனுக்கு இல்லை போல. இதனால தான் இங்கே நமக்கு நிறைய வேலை தர்றாங்க. நம்ம ஊரில் எல்லாம் சின்ன பில்டிங்காக தான் இருக்கும், இங்கே அப்புறம் எல்லாம் ஈஸியாக கிடச்சிரும் போல. இந்த பில்டிங்கை பார்த்தாலும் டாலாக தான் இருக்குது. இதுலேயும் ஒரு நல்லது இருக்குது, ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இந்த பில்டிங் தான் நம்மளை சேவ் பண்ணுது. இங்கே இருக்கிற நம்ம ஊரில் இருக்கிற தைலம் காய்ப்போம்ல, அந்த மாதிரி இருக்கு பாருங்க துபாயில். இது வரைக்கும் நான் நம்ம ஊரில் இதை பார்த்ததில்லை. நம்ம ஊரில் இங்கே பாருங்க, ஷூ பாருங்களேன், டெய்லியும் சொட்டு நீர் பாசன மாதிரி ஒரு பைப் கொடுத்து இங்கே அடிக்கிற வெயில்லையும் இந்த பூ நல்லா வளருது பாருங்களேன்.
என்னதான் 4:30 5 மணிக்கு தான் நான் வெளியே வந்தேன். சரி ஒரு வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 4:30 5 மணிக்கே இங்க வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது. ஹீட் வந்து தாங்க முடியல. இங்க நைட்டு நீங்க மிட் நைட்ல கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் இந்த ஹீட் அப்படியே தான் இருக்கும். மார்னிங் நீங்க வந்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து அப்படியே தான் இருக்கும். நல்ல ஹீட்டா இருக்கு இந்த ஊர். நல்ல எப்படி சொல்றது, ஹீட்டு தான். ஆனா தெரிஞ்சுக்கல. புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆல்ரெடி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. இங்க இருக்கிற மக்கள் ஏன்னா அப்படி வெளியே நம்மள மாதிரி நடந்து வர மாட்டாங்க. அவங்களாம் கார்லயே போயிட்டு கார்லயே வந்து இறங்கிக்குவாங்க. நம்ம தான் ஒர்க்குக்கு வந்த யாராவது இருந்தால் தான் இந்த மாதிரி நடந்து வருவாங்க. இல்லை வாக் போகணும்னு ஆசைப்படுறவங்க தான் நடந்து வருவாங்க. அதனால இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இப்பவும் ரொம்ப வெயில் தான். மணி இப்போ 5:30 மணி ஆனாலும் ரொம்ப வெயில் அடிக்குது. அந்த ஹீட் வந்து அப்படியே நமக்கு. மக்களே இங்கே ஒரு பார்க் இருக்காமா. நம்ம வர வழியில அண்ணா சொன்னாரு இங்கே பார்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. அபுதாபியில நம்ம இருக்கிற டூரிஸ்ட் கிளப் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு. இந்த பார்க்கை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நல்லா தாங்க இருக்கு, நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்கு பார்க்கலாம். சேம் நம்ம ஊர்ல இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு. குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே இருக்கு. என்ன எல்லாம் நீட்டா இருக்கு. அது ஒண்ணுதான். என்னன்னா இங்க உள்ள சட்டத்திட்டம் வந்து கொஞ்சம் அதிகம் இல்லை. சும்மா எங்கேயுமே குப்பையெல்லாம் போடக்கூடாது. அதனால யாரும் போடுறது இல்லை. மற்றபடி நம்ம ஊர் பார்க்கு தாங்க. இது வந்து எல்லா செடி மரம் கொடியெல்லாம் வளர வச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க அந்த காலத்துல அரபியவங்களாம் வாழ்ந்த வீடு போலங்க. இந்த மாதிரிதான் அந்த காலத்துல டெசர்ட் வந்து இருக்கு. இப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நம்மளோட காலத்துக்கு மாறிட்டாங்க. இங்கெல்லாம் கொண்டு வந்து டெக்னாலஜிக்காக மாறிட்டாங்க. வாங்க இதுக்குள்ள போயிட்டு வருவோம். சூப்பரா இருக்குங்க. உள்ளார உள்ள சில்லுன்னு இருக்குங்க. எனக்கு ஏசி எதுவுமே இல்லை. ஆனா உள்ளார பாருங்களேன், இது சூப்பரா இருக்கு. பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நார்மல் ஸ்டோன் மாதிரி தான் இருக்கு, ஆனா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நல்லா இருக்குங்க. நமக்கு இது புதுசு தானே. ஏன்னா துபாய்ங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் புர்ஜ் கலிஃபா, டாலஸ்ட் பில்டிங்கு, டெசர்ட் சஃபாரி இதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே அந்த காலத்தில் டெசர்ட்ல இருந்த வீடு மாதிரியே ஒன்று வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே பாருங்க பூனை கூட இருக்கு இந்த ஊர்ல. ஆனால் இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் இங்கே பாருங்க, இங்க ஊர்லயும் வேப்ப மரம் மறைச்சிருக்கு. இங்கே வேப்ப மரம் தானா? வேப்ப மரம் தான். இந்த ஊர்ல வேப்ப மரம் தான் வச்சிருக்கீங்க. நம்ம ஊர்ல இருக்க எல்லா மரமும் இங்கேயும் இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல இருந்து எல்லாத்தையும் இங்க கடத்திட்டாங்க போல. நம்ம ஊர்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சுட்டு இந்த ஊர்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. இது என்ன மரம்னு தெரியல. இந்த மரத்தை நம்ம ஊர்ல நான் பார்த்துருக்கேன். இது என்ன மரம்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க புல்மேடு பண்ணியிருக்காங்க. ஓ இத ரேக்லிங் மாதிரி இதுல தொங்கிட்டு போவாங்க போல. எல்லாம் தனித்தனி செட்டப்பா வச்சிருக்காங்க. இங்க தனித்தனியா நம்ம ஊர்ல மாதிரி பெரிய பெரிய இதா செப்பரேட்டா பண்ண முடியாதுல்ல. அதனால இங்க வந்து தனித்தனியா பண்ணி வச்சிருக்காங்க. இங்க என்னென்ன இருக்குங்கிறத நமக்கு காட்டுறதுக்கு. கான்கிரேட் ஸ்டாண்ட் ஃபார் பார்பிக்யூ ஒன்லி. இங்க பாருங்க, இங்க சமைச்சுக்கலாங்க. கார்டன்ல பாருங்களேன், பார்பிக்யூ சமைக்கிறதுக்கு அடுப்பெல்லாம் வச்சிருக்காங்க. ஓ பரவாயில்லையே. இப்போ இங்க கார்டனுக்குலாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க சமைச்சுக்கலாம் போல. பார்பிக்யூலாம் வேணும்னா இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டு தான் போறாங்க போல. அந்த அளவுக்கு இங்க நிறைய வச்சிருக்காங்க. இது என்ன மரம்? புளிய மரங்க. புளிய பழம்லாம் தொங்குது. அபுதாபி புளிய மரங்க இதுதான். அபுதாபியில புளிய மரம் இருக்கு பாருங்களேன். பரவாயில்லையே, நல்லா இருக்கே. புளியம்பழம் தாங்க உண்மையாலும். நிறைய புளிய மரம் இருக்கு. இங்க பாருங்க மூளை பக்கத்துல இன்னொரு அடுப்பு வச்சிருக்காங்க பாருங்க. நிறைய அடுப்பு இருக்கு இங்க. இப்போ இங்க கார்டனுக்கு வரவங்க எல்லாம் வந்து நமக்கு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு போகலாம். நம்ம ஊர்ல எல்லாம் கார்டன் எல்லாம் சமைக்க கூடாது. இங்க பாருங்க, இங்க சமைச்சிட்டு போகலாம். ஆனா இங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. சமைச்சு முடிச்ச இடத்துல ஒரு சின்ன தடம் கூட தெரியல சமைச்சிருக்காங்க. அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க கார்டனு. ஆனா யாருமே இல்லை கார்டன்ல. இங்கெல்லாம் யாரும் கார்டனுக்கு வரமாட்டாங்க போல. நம்ம ஊர்ல கார்டன்னா சாயங்கால டைம்ல வாக்கிங் போறதுக்காக ஒரு 50 பேர் இருப்பாங்கல்ல.
ஆனால் இங்கே யாருமே இல்லை பாருங்க. இது என்ன மரங்க, இது என்ன மரம்னு தெரியல. நிறைய மரம் பார்த்துருக்கேன், ஆனால் பேர் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் இருக்க அத்தனை மரத்தையும் இவங்க தான் இது பண்ணுறாங்க. நம்ம ஊரில் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கோம் நம்ம. ரொம்ப டயர்டாக இருக்கும், ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கலாம். நம்ம ஊரில் இருக்க மரத்தெல்லாம் நம்ம வெட்டிட்டு இருக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த பாலைவனத்தில் நம்ம ஊரில் இந்த மரம் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு இங்கே டெவலப் பண்ணுறாங்க பாருங்க. வெறும் பாலைவனம் தான், வெளியில இருந்து பார்க்கும்போது வெறும் பாலைவனம் தான். ஆனால் உள்ளே பாருங்களேன் எவ்வளோ மரம் வச்சுருக்காங்க, எவ்வளோ செடியெலாம் வச்சு இங்கேயும் பாருங்களேன் நல்ல பசுமையாக்கிட்டு இருக்காங்க பாருங்க பாலைவனத்தை. ஏங்க பூ பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பூ நான் நம்ம ஊரில் பார்த்தது இல்லைங்க, ஆனால் அழகாக இருக்குங்க பூ, சூப்பராக இருக்கு பாருங்களேன். பக்கத்தில் பாருங்க என்ன பூ, நல்லா இருக்கு. ஒவ்வொன்றும் இங்கே வித்தியாசமாக தாங்க இருக்கு பாலைவனம். இங்கே பாருங்க, இங்கே ஃபவுண்டைன்லாம் வச்சுருக்காங்க நம்ம ஊருக்கு நிறைய. ஃபவுண்டைனில் தண்ணி வருதுங்க, அதை மெயின் பண்ணி எனி டைம் ஆள் இருந்துகிட்டே இருக்காங்க பாருங்களேன். இங்கே டெய்லி புல்லுக்கு தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபவுண்டைன் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. நீங்கள் பக்கத்துல போய் பார்ப்போம். இருங்க, ஃபவுண்டைன் நல்லா இருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. டெய்லியும் இங்கே ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்க, டெய்லியும் இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல். அதான் பார்க்கவே நீட்டாக இருக்கு. இது என்ன செடின்னு தெரில, எங்கே செடி முளைச்சிருக்கு, இது என்ன செடின்னு தெரில, அழகாக இருக்கு. அழகுபடுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க, அழகுபடுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. இது என்ன செடின்னு தான் தெரியல, ஆனால் அழகாக இருப்பாங்க இந்த செடியெல்லாம், சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. இந்த ஊர் ஃபவுண்டைனை பார்த்தீங்களா, அழகாக இருப்பாருங்க. ஃபவுண்டைனில் தண்ணியெல்லாம் வருது பாருங்க, நீட்டாக இருக்குல்ல. ஆனால் வெளியே போனால் வேற மாதிரி இருக்கு. கார்டனுக்குள்ள போல பச்சை பசுமையாக இருக்கு பாருங்களேன். இங்கேயும் காஃபியெல்லாம் குடிப்பாங்க போல, இன்னைக்கு ஏதோ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா இங்கே வந்தோன்னே இங்கேயே காஃபியெல்லாம் குடிச்சிட்டு போவாங்க போல, காஃபி குடிச்சிட்டு இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க போல. பேரிச்ச மரங்க, ஆனால் பழம் தான் இல்லை இதில். அதில் ஒரு குருவி உட்காந்து. நமக்கு பின்னாடி பாருங்க, அந்த பக்கம் பார்க்கு பின்னாடி பீச் இருக்குங்க. இப்போ ரொம்ப டயர்டாயிட்டோம், நாளைக்கு போகலாம். நாளைக்கு போயிட்டு இந்த ஊர் பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரச மரங்க, இங்கே பாருங்க, இந்த ஊரில் அரச மரமும் முளைச்சிருக்கு. இந்த ஊரில் எல்லாமே முளைக்கும் போறாங்க. நம்ம ஊர்ல இருந்து மண்ணை கொண்டு வந்து கொட்டி இங்கே வளர வச்சிட்டாங்க போல. ஏன்னா வெளியில எல்லாம் ஃபுல்லாக டெசர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன், மண்ணாக தாங்க இருக்கு. மண்ணை எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல, எடுத்துட்டு வந்து அரச மரமும் வளர வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்குங்க, சில்லுன்னு இருக்கு பாருங்க. வெளியில அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு, நம்ம இங்கே இதுக்குள்ளே வந்தோன்னா ரொம்ப கூலிங் ஆயிடுச்சுங்க. இங்கே அங்கே பாருங்க, அங்கே ஒரு பேரிச்ச மரம் இருக்கு, அங்கே பேரிச்ச மரம் இருக்கான்னு பார்ப்போம். ஏங்க பேரிச்ச மரம் இருக்குங்க, தெரியுதா உங்களுக்கு? உள்ளார இருக்கு பாருங்க, உள்ளார பாருங்க பேரிச்ச மரம் இருக்குங்க. இப்போதான் காய்ச்சிட்டு இருக்கு போல, இதெல்லாம் பறிக்கக்கூடாதுங்க, இது பறிச்சா எல்லாத்துக்குமே ஃபைன் தான் போடுறாங்க. அங்கே இன்னொரு ஃபவுண்டன் இருக்குங்க, இங்கே பக்கத்துலேயே பாருங்களேன் இன்னொரு ஃபவுண்டன், நல்லா இருக்குல்ல. இங்க இந்த பக்கம் கடலுங்க, நம்ம கார்டன் முடிகிற இடத்துல கடல் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் தெரியுதா உங்களுக்கு? கடல் ரோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம பார்க்கில் இருக்கோம், ஒரு ரோடை கிராஸ் பண்ணால் கடலுங்க. ஃபவுண்டன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க, ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லைங்க, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எனி டைம் கார்டனில் ஆள் இருந்துகிட்டே இருக்கு பாருங்களேன், அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. நாளைக்கு அந்த பக்கம் போகலாம், போயிட்டு பீச்சை வியூ பண்ணலாம். நாளைக்கு இங்கே இருக்க பீச்சில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பீச்சை ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இன்னைக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், அதுக்கே ரொம்ப டயர்டாகிட்டோம். மக்களே அவ்வளோதான், நம்மளோட பார்க்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்க்கை கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, அதை நாளைக்கு போய் கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். டாடா, பை பாய்.